விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் மேட்ச் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல ஏதோ ஒரு டிவைஸ் வந்து அதோட ஒர்க்குக்கு வந்து கனெக்டா இல்ல, அதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாருங்களேன், காம்பஸ் திசை காட்டி என்ன பண்ணும், யூஸ்ட் ஃபார் நேவிகேஷன், இண்டிகேஷன் ஆஃப் வந்து நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன். என்ன காம்பஸ்ல இருக்குது என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட் என்ன பண்ணும், நார்த் சவுத் டைரக்ஷனுக்கு ஏத்தாப்புல அலைன் பண்ணிக்கும். அப்ப என்ன, இது கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் பாருங்க, சைக்ளோட்ரான் இருக்குல்ல, சைக்ளோட்ரான் பத்தி நம்மளுக்கு என்னன்னு தெரியல, இப்ப வந்து ஹோல்ட் வச்சுக்கலாம். அடுத்து ஆக்டினோமீட்டர் இருக்கு, ஆக்டினோமீட்டர் என்ன தெரியல, அதையும் ஹோல்ட் வச்சுக்கலாம். அடுத்து எலக்ட்ரோஸ்கோப் அப்படின்னு இருக்குல்ல, எலக்ட்ரோஸ்கோப் அது பேர்ல இருக்கு எலக்ட்ரோ, எலக்ட்ரான். அப்ப எலக்ட்ரான் வரும்போது என்ன, எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ் சாரி, மின் கட்டணம் கிடையாது, மின் நூட்டம். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் மீன்ஸ் வந்து மின் நூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். டிடெக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். இது இருக்கலாம், ஏன்னா அது எலக்ட்ரோ அப்படின்றதுனால கரண்டோட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி இது வந்து இது வந்து கரெக்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இது வச்சுக்கலாம். கேட்கறது வந்து நாட் மேட்ச். ஃபர்ஸ்ட்டும் நாலாவதும் கரெக்டா இருக்கு. இப்போ நமக்கு பியும் சியும் தெரியல. ஆக்டோனோமீட்டர் கரெக்டா தான் இருக்கு. சைக்ளோட்ரான் வந்து சைக்ளோன் சம்பந்தப்பட்டது கிடையாது. ஆனா பேரு இருக்கும்போது நம்ம கனெக்ட் பண்ண பார்ப்போம். சைக்ளோ அப்படின்னு இருக்கு, அதனால நான் சைக்ளோனோட கனெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா இந்த சைக்ளோட்ரான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் வந்து கரண்டோட ஃபீல்ட் இங்க இருக்கு பாருங்களேன். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு மேக்னெட் இருக்கு, நார்த்து சவுத்துன்னு வச்சுக்கலாம். இதுல என்ன உருவாகணும், மேக்னெட்டிக் வந்து ஃபீல்ட் லைன் வந்து உருவாகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் உருவாகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா தூரம் போகும். இந்த தூரம் போகும்போது என்னன்னா அக்சலரேட் நடக்கும்னு சொல்லுவாங்க, அதாவது தூரம் கடந்து போகும்னு சொல்லுவாங்க. அப்படி தூரம் எவ்வளவு கடந்து போகுது அதை பார்க்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், சைக்ளோட்ரான் வந்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அப்ப சைக்ளோட்ரான் ரிலேட்டட் டு என்ன அப்படின்னா சம்திங் மேக்னெட். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, சைக்ளோட்ரான் ரிலேட்டட் டு சைக்ளோன் அப்படின்னு சொல்றாங்க, சூறாவளி சொல்றாங்க. இதுக்கு அதுவும் சம்மந்தம் கிடையாது. அதனால நாட் கேட்டு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன வரும், இதா வரும். ஸோ அடுத்து போயிடலாம்.